புதிய நண்பர்கள். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. லேவியராகமம் 19:34. புதிய மொழி, பள்ளிகள், பழக்க வழக்கங்கள், போக்குவரத்து மற்றும் வானிலை என்று புதிய நாட்டில் எல்லாமே மிகவும் வித்தியாசமாக இருந்தன. அவர்கள் எப்படி ஒத்துப்போவது என்று யோசித்தார்கள். அருகிலுள்ள தேவாலயத்தை சேர்ந்த மக்கள் ஒரு புதிய நாட்டில் அவர்களின் புதிய வாழ்க்கையில் அவர்களுக்கு உதவ முன்வந்தனர். பல்லவி அந்த தம்பதியினரை உள்ளூர் உணவு சந்தைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு என்ன இருக்கிறது, எப்படி பொருட்களை வாங்குவது என்பதை காட்டினார். அவர்கள் சந்தையில் சுற்றி திரிந்தபோது அவர்கள் தங்கள் தாயகத்திலிருந்து தங்களுக்கு பிடித்த பலமான மாதுளைகளை பார்த்து அவர்கள் கண்கள் விரிந்து புன்னகைத்தனர். அவர்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒன்று வாங்கி நன்றியுடன் பல்லவியின் கைகளிலும் ஒன்றை கொடுத்தனர். சிறிய பழங்களும் புதிய நண்பர்களும் அவர்களின் விசித்திரமான புதிய நாட்டில் பெரிய ஆறுதலை கொடுத்தது. தேவன் மோசையின் மூலம் தம் ஜனங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதில் அந்நியனை சுதேசி போல எண்ணுவதற்கான கட்டளையும் அடங்கும். நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக என்று தேவன் மேலும் கட்டளையிட்டார். தேவனிடம் அன்பு கூறுதலுக்கு பிறகு இயேசு இதை 2வது பெரிய கட்டளை என்று அழைத்தார். ஏனெனில் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகின்றார். தேவனுக்கு கீழ்ப்படுவதை தவிர புதிய நண்பர்கள் நம் நாட்டின் வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு உதவுகையில் நாமும் பூமியில் அந்நியர்கள் என்பதன் உண்மையான அர்த்தத்தை நினைவூட்டிக் கொள்ளலாம். எபிரேயர் 11:13. மேலும் வரவிருக்கும் புதிய பரலோக தேசத்தின் எதிர்பார்ப்பில் நாம் வளருவோம். ஜெபம். இரக்கமுள்ள தேவனே, இந்த உலகில் அந்நியனாக இருப்பது எப்படி என்று எனக்கு கொஞ்சம் புரிகிறது. மற்ற வெளிநாட்டினர் மற்றும் அந்நியர்களை ஊக்குவிப்பவனாக என்னை வழிநடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.